குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக 195 முடிஞ்சிருக்குங்க போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இப்போ வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட் கேப் டவுன் மாதிரி காமிக்குதுங்க நம்மளோட ஃபியூச்சர்ஸ். இன்னும் டைம் இருக்குது, இருந்தாலும் ரெக்கவரி ஆக சான்சஸ் இல்லைங்க. ஒரு 100 பாயிண்டாவது கேப் டவுன் வரும். ஆனால் இதுக்கு தாங்க எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, எந்த ஒரு என்ட்ரி வேண்டாம் அப்படின்னு. காலையில் ஓப்பனிங்கை பார்த்துக்கிட்டு எடுத்துக்கலான்னு ரீசன் இதுதான். ஒரு 100 பாயிண்ட் கேப் டவுன் ஆக வாய்ப்புகள் அதிகங்க. அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டுங்கிறது 25 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. இந்த 25,000 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸுங்கிறது இதே தாங்க, 400 to 500 தான். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம ஓப்பனிங்கை பேஸ் பண்ணிங்க நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆப்ஷன் பையிங்க்கு இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி வரலான்னு நினைக்கிறேன், வந்துச்சுன்னா நான் கொடுக்குறேங்க. ஓப்பனிங்கை பார்த்துக்கிட்டு எடுத்துக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தாங்க. பேங்க் நிஃப்டி இதே தாங்க, சேம் இந்த லெவல் தான் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். 56,600ங்களா. ஸோ இந்த லெவல் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஆல் டைம் கே தான். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரென்த்தில் தாங்க இருக்குது. நம்மளது வந்து பார்த்திங்கன்னா மிட் கேஃபில் என்ட்ரி இருக்குது. மிட் கேஃபை பொறுத்த வரைக்குங்க, மிட் கேஃப் நல்ல ஒரு புல்லிஷில் தாங்க இருக்குது. சின்னதாக கேப் டவுன் ஆனால் நல்ல ஒரு பையிங் வர வாய்ப்புகள் இருக்குது. மிட் கேஃபில் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 இருக்குங்க. மிட் கேஃபில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து 200 இருக்குது. ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஆல் டைம் ஹை தாங்க. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹை தான். ஸோ மிட் கேஃப் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நிஃப்டி முதல்ல அப்படியே சுற்றிட்டு இருக்கு. பார்க்கலாங்க இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓஏயை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் 25 நல்ல ஒரு சப்போர்ட்டாக பில்ட் ஆகிருக்குங்க. அன்றைக்கி 200 வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகிருன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை கீழேருந்து சப்போர்ட் எடுத்து வந்து அந்த 200 பிரேக் ஆக சான்சஸ் இருக்குங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு. சரிங்க, நான் இன்றைக்கி லைவுக்கு வரேன். லைவில் என்னென்னு பார்க்கலாங்க. தேங்க்யூ.